வணக்கம். குவைட்ல இருந்து தேவி ரவி பேசுறேன். நம்ம டிராவல் பண்றதுக்கு குவைட் டு இந்தியா டிராவல் பண்றதுக்கு இந்தியால இருந்து குவைட்டுக்கு வர்றதுக்கு நிறைய நம்மளுக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட் எல்லாத்தையுமே நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ்ல கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ குவைட்ல இருக்கிற சூழ்நிலைக்கு தேங்க்ஸ் மேம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா விசிட் விசால, அதாவது ஃபேமிலி விசிட்ல இங்க பார்க்க வந்திருக்காங்களா, அவங்க எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் போகிறது எப்படி அப்படிங்கறத டவுட் கேட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய டவுட் இருக்கு. அந்த டவுட் எல்லாம் உங்கள்ட்ட பேசி நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாராளமா மேடம், கேளுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இந்தியால இருந்து வந்திருக்காங்களா, விசிட் விசால இங்க குவைட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க திருப்பி இந்தியாவுக்கு எப்படி போக முடியும், அதுக்கான எப்படி வழிகள்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. விசிட் விசால குவைத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா இப்போ டிராவல் பண்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இப்போ குவைத்லேருந்து தம்மாம் பை ரோடு ட்ராவல் பண்ணிட்டு தம்மாம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு வாட் எவர் டெஸ்டினேஷன் அவங்க ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் எம்பசிலேருந்து பர்மிட் வாங்கணும். அது எல்லாமே நீங்கள் டிராவல்ஸ்லேருந்தே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க. ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூஸ்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி டிராவல் பண்றது? அவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் மேடம். இந்தியன் எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த சோ டேட்ல சோ ரீசனுக்காக நான் டிராவல் பண்றேன் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்தியன் எம்பசி என்ன பண்ணுவாங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க பார்டர் கிராஸ் பண்றதுக்குண்டான பர்மிட் அவங்க உங்களுக்கு மெயிலே சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ்லயே ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே நம்ம அசிஸ்டன்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ குவைட்ல இருந்து எந்தெந்த ஏர்வேஸ் இப்போ டிராவல் பண்ணலாம்? இப்போ இந்த பேண்டமிக் இஷ்யூல ஆரம்பத்துலேருந்தே டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெசீரா மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரம் குவைத் டு சவுதி அரேபியால கைசுமா பார்டர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை தம்மாமுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸு ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் ப்ளஸ் டிரான்சிட் விசா இன்க்ளூட் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வருங்க. அதே மாதிரி அந்த குவைத் டு தம்மாம் டிராவல் பண்ணுறதுக்குண்டான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தம்மாம்லேருந்து இந்தியன் டெஸ்டினேஷன் போகக்கூடிய ஃபிளைட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 hours ஆகுதுங்க. டோட்டலா டிராவல் ஒரு 15 hours கம்ப்ளீட் ஆகுங்க. சவுதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்றோம், அதாவது இந்தியாவுக்கு டிராவல் பண்ண எந்தெந்த ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்றதுக்கான அவைலபிளா இருக்கு? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சிட்டிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பிகினிங் ஆன்வர்ட்ஸ் சென்னை, மும்பை, டெல்லி, அகமதாபாத், திருவாண்டம், அப்புறம் இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா மேங்களூர், கண்ணூர், பெங்களூர், திருச்சி, இப்போ எல்லா டெஸ்டினேஷன் அரௌண்ட் 12 சிட்டிஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப குவைட்ல இருந்து சவுதி போய் இந்தியா போகணும்னு நீங்க சொல்றீங்களா, இதுக்கான ப்ராசஸிங் என்ன? அதான் மேடம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பசில அப்ரூவ் வாங்கி டிராவல் பண்ணுவாங்க மேடம். இதுல ஒரு விஷயம் நீங்க தெளிவுபடுத்திக்கணும், ஆல்ரெடி சவுதியில இருந்து குவைத் வந்திருப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் அவங்க பாத்தீங்கன்னா டிரைவரா இருந்திருக்கலாம், வீட்டுல வேலை பார்த்திருக்கலாம். இது மாதிரி ஆளுங்கலாம் இன் கேஸ் எதுவும் ஒரு வயலேஷன்னால அவங்களுக்கு எதுவும் ஒரு டிராபிக் ஃபைன் பாக்கி இருக்கலாம், இது மாதிரி ஃபிங்கர் இஷ்யூஸ் இருக்கலாம், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். அப்படி உள்ளவங்க டிராவல் பண்ணும் போது அங்க இமிகிரேஷன்ல இஷ்யூ ஆகும். அது மாதிரி உள்ளவங்க அந்த டிராவலை தவிர்த்துக்கங்க. அப்படி அதை கிளியர் பண்ணிட்டு டிராவல் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கங்க. அதாவது அங்கேருந்து வர்றவங்களுக்கும் இது உண்டா? இது இங்கேருந்து போறவங்களுக்கும் அங்கேருந்து வர்றவங்களுக்கும் உள்ளதை சேர்த்து தான் மேடம். ஏன்னா அங்க உள்ளவங்களுக்கு அங்க இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை அங்க கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா ஃபிங்கர் பிளஸ் இந்த வயலேஷன் உள்ளவங்க, டிராபிக் வயலேஷன், இது மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் சரிங்க. டிக்கெட்லாம் இஷ்யூ ஆயிரும். இது நீங்க டிராவல் பண்ணும் போது எங்க உங்களுக்கு இஷ்யூ ஆகும்டா சவுதி ஏர்போர்ட்ல தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அதாவது ஒண்ணுக்கு நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணாலும் சரி, விசா இஷ்யூ பண்ணாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்ல இஷ்யூ பண்ற டிக்கெட்ஸுங்க, எல்லாமே நான் ரீஃபண்டபிள், நான் எக்ஸ்சேஞ்சபிள் டிக்கெட்ஸ். இப்படி இருக்கும் போது இதை தெளிவுபடுத்திக்கிட்டு டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து இந்தியாவுக்கு போனவங்க சரி மேடம் திரும்பி உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு சிவில் ஐடி வேலிடிட்டி எவ்வளவு நாளைக்குள்ள இருந்தா உள்ள என்ட்ரி ஆக முடியும்? நெக்ஸ்ட் ஒன் இப்ப ஊருக்கு போனவங்க 6 மந்த்க்கு முன்னாடி குவைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா முன்னாடி ஒரு ரூல்ஸ் ஒன்னு இருந்தது, இப்போ அந்த ரூல்ஸ் எப்படி இருக்கு? அதாவது மேடம் சிவில் ஐடி வேலிடிட்டிங்கிறது மினிமம் 1 month இருந்தா கூட டிராவல் பண்ணி டிரான்சிட் சவுதி வழியா வரதுக்கு இனஃப் தாங்க. அது போக இந்த 6 month ஊர்ல இருந்து நியர்பை டேட்ல ஏர்போர்ட் க்ளோஸ் ஆனால டிராவல் பண்ணாதவங்க அபிஷியலா குவைத் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு நாள் என்னங்கறத நீங்க எலிஜிபிள் நீங்க என்ட்ரு ஆகலாமாங்கிறத நீங்க உங்க ஜவசாத்ல ஒரு தடவை கிளியரா செக் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட சிவில் ஐடியை கொடுத்து ஜவாசாக்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போடலாம். எல்லாமே விசா எல்லாமே நம்ம ப்ராசசிங் பண்ணிக்கலாம் மேடம், பண்ணிக்கலாம். இப்ப விசா நியூ விசா எடுத்திருக்காங்க, அதாவது காதி விசா, ஸ்டூடண்ட் விசா,
இங்க இருந்து நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி எடுத்துட்டாங்க, அவங்க எல்லாமே உள்ள என்ட்ரி ஆக முடியுமா? அதுக்கான ப்ராசஸிங் என்ன? அதுக்கான கிளியர் இன்ஃபர்மேஷன் இன்னும் குவைத் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு இன்னும் கிடைக்கல மேடம். அப்படி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய என்கொயரிஸ் வருது. இந்த மாதிரி நியூ விசா ஸ்டாம்பிங் முடிச்சிட்டோம், எப்போ என்ட்ரு ஆகலாம், எப்படி என்ட்ரு ஆகலாம்னு அதுக்கான கரெக்டான கிளியர் ரூட் இன்னும் கிடைக்கலங்க. மேபி வரக்கூடிய வாரங்கள்ல அதுக்குண்டான அப்டேட் வந்துடும். அவங்களும் டிராவல் பண்றதுக்கான சாத்தியக்கூறு வரக்கூடிய வாரங்கள்ல தெரியும். என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறத நெக்ஸ்ட் வீக் தெரிய வரும். இப்போ நீங்க குவைத்ல இருந்து இந்தியா போனாலும் சரி, இந்தியால இருந்து குவைத் வந்தாலும் சரி, நம்ம சுப்ரீம் டிராவல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், இதுக்கு உண்டான அசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல மன்னிக்கவும், ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதுல பல கால்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியுது, சில கால்ஸ் அட்டன் பண்ண முடியாம போகுது. நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்வானியால ஓல்டு நிஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்ல மெசரன் ஃப்ளோர் லொகேட் ஆயிருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முருகாப்ல நம்ம பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா துவார் மஸ்ஜித் கிட்ட இருக்குங்க. மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஆபீஸை விசிட் பண்ணுங்க, போனும் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணி பதில் சொல்றோம். எடுக்கலங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து கிளியர் பண்ண முடியுமோ நாங்க பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனா கம்ப்ளீட்டா எல்லா பேக்கேஜுமே இங்க இருந்து டிராவல் பண்ணாலும் ஊர்ல இருந்து வரதும் கம்ப்ளீட்டா இங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நான் கேட்ட கேள்வி எல்லாமே என்னோட கேள்வி இல்ல, நம்மளோட கஸ்டமரோட கேள்வி. அவங்க ஒன்னா டவுட் கேட்கும்போது நான் உங்கள்ட்ட கேட்டு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அதே மாதிரி நம்ம குவைத்ல இருக்கிற மக்கள், இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாருமே சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்டுட்டு டிக்கெட்டிங் எடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.